இன்ன வரைக்கும் ஆமென் கிருபையினால நான் நிக்கிறேன். இன்ன வரைக்கும் கிருபை இல்லாம நான் நிக்கல. ஆனா அபிஷேகம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை பலப்படுத்தி இருக்குது. ஆமென். ஏதோ ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். அது வேணா தொடக்கமாக இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு ஜெப வேளையிலும் எப்பெல்லாம் தேவன் என்னோட பேசுறாரோ அப்பெல்லாம் ஒரு புது அபிஷேகம். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அபிஷேகம் ஆமென் ஒவ்வொரு சூழ்நிலையில வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த அபிஷேகம் பச்சபாதம் உள்ளது அல்ல, உங்க மேலே அது கிரியை செய்யும். வேதம் சொல்லுகிறது, அஸ்ஸீரியனுடைய தோல் சுமைக்கும், அஸ்ஸீரியனுடைய நுகத்தடிக்கும், அவன் கழுத்திலே உனக்கு வைக்கிற பிணையல்களையும் உடைத்து போடுவதற்கு அபிஷேகம் உன் மேலே இறங்குவதற்கு ஆயத்தம். ஆமென். உன் பிடரின் மேலே, உன் கழுத்தின் மேலே அவனுடைய நுகம் அல்ல, உன் கரமே அவனுடைய பிடரின் மேலே இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேருடைய கர்த்தர் பேசுகிறார்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த வருஷம் நான் ஒரு I am a warrior. இந்த வருஷம் நான் ஒரு வாரியரா நிக்க போறேன். வானமண்டல ஆவிகளோடு எனக்கு யுத்தத்துல காம்ப்ரமைசிங் கிடையாது. யுத்தம் இருக்கிறது. ஆமென். இப்ப டிக்ளேர் பண்றேன், யுத்தம் இருக்கும். மரண பரியந்தம் இருக்கும் யுத்தம். பாவத்தோடு போராட்டம் இருக்கும். வானமண்டலத்தின் ஆவிகள் வெவ்வேறு ரூபத்தில் நம்மை தாக்க ஆரம்பிக்கும், தாக்குவதற்கு முயற்சிக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் முறியடித்து போடுவதற்கு ஒரு யூதாவின் சிங்கத்தை போல, பால சிங்கத்தை போல அவன் இருதயத்தில் அந்த வைராக்கியத்தோடு பின்னிட்டு திரும்பாமல் முன்னேறுகிறவர்களை கர்த்தர் தேடுகிறார்.